Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கலர் பேட்டர்னை நம்ம எப்படி கோடிங்ல பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச் குள்ள வந்தோடனே ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்க்ராட்ச் பேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் மோஷன்லேருந்து மை பிளாக்ஸ் வரைக்கும் இருக்கிற பிளாக்ஸில் எல்லாமே இந்த ஸ்ப்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு டிராயிங் வரையணும்னா பென் தேவை. அந்த பென் எங்கே இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் கூட இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கோடிங் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காஸ்டியூமையும் ஸ்ப்ரைட்டையும் பேக்ட்ராப்பையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சூஸ் ஸ்ப்ரைட்குள்ளே போயிட்டு ட்ராகன் ஃபேன் டைப் பண்ணுங்கள். பாருங்கள், அழகான ட்ராகன் ஃபேன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேக்ட்ராப் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட் பண்ணலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஒரு பிங்க் கலரில் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக பிங்க் ஆகிடுச்சு. நம்ம ட்ரா பண்ணுற இடத்துக்கு மட்டும் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலரில். ஆனால் அப்போ தான் அந்த இடத்துல ட்ரா பண்ணுறது கரெக்டாக தெரியும். பாருங்கள், நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த டார்கெட்டில் வச்சிங்கன்னா சென்டர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ட்ராகன் ஃப்ளை ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அதோட சைஸை கொஞ்சம் ஒரு 15 வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்போ நம்ம ட்ராயிங் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்ப்ரைட்டையும் பேக்ட்ராப்பையும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோடிங் பண்ணும்போது ஈவெண்ட்ஸுக்கு போய் வென் கிளிக்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இங்கே ஒரு க்ரீன் ஃப்ளாக் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வென் கிளிக்கு, அதான் கோ. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அது சொல்கிறதுக்கு தான் இந்த க்ரீன் ஃப்ளாக் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அடுத்தது வந்து கோ டு XY எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் இருந்து ஆரம்பிக்கிறீங்களா, அந்த XY பொசிஷனுக்கு வந்து நின்றும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நின்றும். -50 இங்கே 0 கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒருத்தர் பார்ப்போம் வருங்க. நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து இது வைக்கிறேன். நான் வென் கிளிக்கிட்டு கொடுத்தோன்னா பாருங்கள், -50 0க்கு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணலாம். அதே இடத்துக்கு கரெக்டாக அது உட்காந்துடும். இப்போ நீங்கள் பாயிண்ட் இன் டிரெக்ஷன் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டிரெக்ஷனை பார்த்து இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பாயிண்ட் இன் டிரெக்ஷன். அது வந்து நீங்கள் ஆப்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்புறமேட்டுக்கு நம்ம பேட்டர்னுக்கு ஒரு சூப்பரான கலர் கொடுக்கலாம். செட் பென் கலர் டூ ஒரு சூப்பரான கலர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக் ப்ளூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எரேசர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸாக வரைகிற பேட்டர்ன்லாம் உங்களுக்கு மறுபடியும் இந்த வென் கிளிக்கடு நீங்கள் கொடுக்கும்போது எரேஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம எரேசரில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது செட் பென் சைஸ் டூ 1னே இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் லைட்டாக வரைகிறதுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் வரையணுன்னா உங்களுக்கு பென் டவுன் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் வரைய முடியும் உங்களால். நம்மளுக்கு ஒரு சர்க்கிள்னாலே 360 டிகிரி தான் தெரியும். அதுக்காக நம்ம ரிப்பீட் எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே 24 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷனுக்குள்ளே போய் டர்ன் 15 ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ரைட் 15 ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு அழகாக ஒரு சர்க்கிள் வரையுது. இப்போ நம்ம என்ன ஒரு சர்க்கிளோட கோடிங்கை மட்டும் தனியாக ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு மை பிளாக்ஸில் போய் மேக்கே பிளாக்கில் சர்க்கிள்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், டிஃபைன் சர்க்கிள்னு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ரிப்பீட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த சர்க்கிளில் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இப்பயும் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் போடுது. நீங்கள் அதே ரிப்பீட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைங்க. 10 ஸ்டெப்ஸ் ரிப்பீட், டர்ன் 15 டிகிரிஸ், அப்புறமேட்டுக்கு மூவ் 10 ஸ்டெப்ஸ். இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வென் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், அதுக்கு மேலே தான் போட ஆரம்பிக்குது. நம்ம இந்த டிஃபைன் சர்க்கிளில் வந்து இங்கே மூவ் 10 ஸ்டெப்ஸில் 15 கொடுத்துருங்க. அப்புறமேட்டுக்கு இந்த மூவை மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே மை பிளாக்ஸில் போய் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து இந்த மிடில் வச்சுருங்க.
இப்போ நம்ம இது பண்ண பார்த்தோன்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக இப்போ சர்க்கிள் வரையுது. ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கேப் வருதுன்னா, இங்கே நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே நம்ம 24 கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோம். பாருங்கள், இந்த கேப்புக்கு காரணம் மேலேயே இருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள். இதை நம்ம வெளியே வச்சுட்டு ரிப்பீட் 24 கொடுத்தீங்கன்னா, இந்த கோடிங் வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக போடுது. இப்போ நம்ம அடுத்தது கண்ட்ரோலுக்கு போய் வெயிட் அன்டில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. நம்ம செகண்டாக ஒரு தடவை பேட்டர்ன் பார்த்துருப்போம். அது வந்து நான் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் அந்த செகண்ட் பேட்டர்ன் வர மாதிரி நம்ம கோடிங் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி பென்னுக்கு போய் பென் அப் இங்கே வந்து வெயிட் அன்டிலுக்கு மேலே கொடுத்துருங்க. எதுக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வரைஞ்சோன்னே ஸ்டாப் பண்ணும்ல, அதுக்கு தான் பென் அப் கொடுக்க சொல்கிறேன். இப்போ இந்த வெயிட் அன்டிலில் வந்து சென்சிங் போய் ஸ்பேஸ் கீஸ் ப்ரெஸ்ஸுட்டு கொடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் மோஷனுக்குள்ளே போய் கோ டு XY எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே 0 0 நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த நடுவில் வந்து ஆரம்பிக்கின்றதுனால கோ டு XY 0 0ன்னு வச்சுட்டோம். அதனால் மறுபடியும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருந்த கோடிங்கை எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதுக்கும் பென் சைஸ் வந்து ஒன்றே இருக்கட்டும். நம்ம பென் அப் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் வரைகிறதுக்கு பென் டவுன் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இப்போ நீங்கள் அதே ரிப்பீட்டை வந்து இப்படி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் இதை கொடுத்து இதை எடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை நம்ம வந்து இதுக்குள்ளே நம்மளுக்கு கலர் வேரியஸாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இந்த டர்ன் 15 கீழே வந்து சேஞ்ச் கலர் பை 15 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டர்ன் லெஃப்ட் 180 டிகிரிஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே 180. இது கீழே வந்து இன்னொரு மை பிளாக்ஸ்க்கு போய் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து வைங்க. இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த மூவ் 10 ஸ்டெப்ஸ் இது கீழே வச்சு இங்கே வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்தோன்னா கரெக்டாக வருதுன்னு நம்ம இப்போ ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ட்ராகன் ஃப்ளையோட காஸ்டியூம்ஸ்க்கு போய் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம், இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இருங்க, செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதை வந்து இங்கே ஒரு டார்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல போய் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பேட்டர்ன் போடும் போது அது கரெக்டாக அந்த நுனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு நம்ம போக போகிறோம். அதுதான் நம்ம சவுண்ட் ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்டேஜுக்குள்ளே போய் ஈவெண்ட்ஸ்க்கு போய் வென் கிளிக் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு சவுண்ட்ஸ்க்கு போங்க. இதில் வந்து அப்லோட் சவுண்ட் இருக்கும்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூவர் வேவ்னு ஒரு சாங் இருக்கும், அது நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். அதை பாருங்கள், இப்போ அது வந்துருச்சு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடுக்கு போய் ஃபார்வர் வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஃபார்வர் வைக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து சவுண்டுக்கு போய் ப்ளே சவுண்ட் நியூவர் வேவ் அன்டில் டன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ளைக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை முடித்த உடனே ஸ்டாப் ஆல் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஐ எம் டன் ஸ்டாப் ஆல் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஈவெண்ட்ஸுக்கு போய் ப்ராட்காஸ்ட் நியூ மெசேஜில் ஐ எம் டன்னுன்னே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக்ராப்புக்கு வந்துட்டு இன்னொரு இப்போ வந்து நீங்கள் வந்து
when I receive I am done. இதில் வந்து ஸ்டாப் ஆல்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட தான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.